நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க 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 வாழ்க. சனிப்பெயர்ச்சி, எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. பட் இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்களிலே மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரம். ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் செல்லக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி. இந்த பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆமாம், குருவோட இடத்துக்கு சனி போகிறார், அதனால் யோக பலன்களை தருவார். நிறைய பேர் மாற்றி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அது இல்லை. தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால், யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார். ஆமாம், ஏன்னா கர்மக்காரகன் சனி, நீதிமான். அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது. அதுவும் பார்க்கணும் அப்படின்னா பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்குது. அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது. அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் 12 ராசியில் யார் பாதிக்கப்படுறா, யார் விடுவிக்கப்படுறா, யாருக்கு யோகம்? பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவள் என்ன பண்ண போகிறா, என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள்? இந்தியாவில் இல்லை, இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போகுது. ஆமாம், பெரிய யுத்தங்கள் நடக்கும், பெரிய பெரிய தீ சம்பந்தப்பட்டமான தீயினால் அழிவுகள் நடக்கும், பட் நீரினால் அழிவுகள் நடக்கும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க போகிறார். அதுதான் யுத்த களம் இப்பொழுது மாறுகிறது. இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கிற நவீனமயத்தாலே அழிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு உதாரணமாக இப்போ இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். பட் நாம் இந்த சனிப்பெயர்ச்சியால் எப்படி இந்த சனிப்பெயர்ச்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பை மட்டும் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில்? நீதி நெறிக்கு உகந்த எனதருமை துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே கட் அண்ட் ரைட்டாக இருப்பா. உன்னுடைய இடத்துலையும் 10 ரூபாய் வேணாம், என்னுடைய இடத்துலையும் 10 ரூபா. நான் கொடுத்த காசு என்னவோ அதை கொடு, உனக்கு என்ன காசோ அதை உழைப்புக்கேற்ற ஊதியம் வாங்கிட்டு அப்படி நீதிமான், பர்ஃபெக்ட் மேன். அதனுடைய சின்னமே தராஸ். அப்படி தான் இருப்பா அவங்க எல்லாம். அப்படிப்பட்ட சுகாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சனி பகவான், பஞ்சம சனியாக இருந்த சனி இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு போகிறார். ருணம் ரோகம் சத்ரு பாவகத்தில் ஒரு பாவி மறைவு ஸ்தானத்திற்கு போவது சரிதானே? கண்டிப்பாக சரியா? அப்போ சுகாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த பலன் நாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒரு கேள்வி வரும் இல்லையா? நமக்கு கட்டாயம் வரும். கண்டிப்பாக அது உங்களுடைய தொழிலை மாற்றுவார், தொழிலில் ஒரு அபிவிருத்தி கொடுப்பார், புது தொழில்களை உருவாக்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். எதிரிகளை தும்சம் பண்ணுவார், கடன்களை குறைப்பார் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா கடனை குறைக்கிறதும் கடனை ஏற்றுக்கிறதும் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா இப்போ 2 வேலையும் செய்வார். 6ஆம் இடத்துல போகும்போது கடன் தேவைன்னா கடனை கூட்டி கொடுப்பார், கடன் வேணான்னா கடன் அடைச்சி கொடுப்பார். அது உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பொறுத்து. அது ஒரு விஷயந்தான் இருக்குது. பட் எதிரிகளை இப்பொழுது அழிக்கிறாரா, உருவாக்குகிறாரா? அதுவும் உங்கள் ஆரோஸ்கோப் பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா அதனுடைய நிலையை பொறுத்து சொல்ல முடியும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு போகும்போது ருணமரோகம் சத்துரு பாவகத்தை அவர் அடக்கி ஆள்றார் அப்படின்ற ஒரு பாவகத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனாலும் வழக்குகளை கொடுப்பார், அசிங்கம் அவமானங்களை கொடுப்பார். இதெல்லாம் நடக்கும், ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். நம்ம மேலே தேவையில்லாமல் வழக்குகள் வரும். ஏதோ ரோட்டில் போயிருந்தோம், நம்ம மாட்டும் போயிருந்தோம், ஒரு விஷயத்தை ஏதோ பண்ணிட்டோம், டக்குன்னு டிராஃபிக் போலீஸ்காரன் போட்டான், இல்லை அங்கே இருந்த சிசிடிவியில் நம்ம பண்ண காட்சி ஏதோ அவங்களுக்கு அபத்தமாக தெரிஞ்சுது, அதனால் பப்ளிக்கு தானாக சேர்ந்து கேஸ் போட்டான்.
அப்போ பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு பிரச்சனை, அவன் கேஸ் போட்டான், நிலத்து தகராறு கேஸ் போட்டான், அங்காளி பங்காளி பிரச்சனைன்னு கேஸ் போட்டான், ஏதாவது ஒரு வழக்குகள் நம்ம மேலே வந்து தீரும். அதனால் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். கூட்டல் நெரிசல் மிகுந்த பகுதிக்கெலாம் போகக்கூடாது. இந்த நேரத்திலலாம் காலர் தூக்கி விட்டுன்னு போயெல்லாம் நிற்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க்கிங் விட்டுடும், வாண்டட் லிஸ்ட்டில் போயிடுங்க, சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் தூக்கம் கிடைக்காது சார், தூக்கம் இருக்காது. இரவு நேர வேலைகள் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், சதா சிந்தனையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போயிடலாம். வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்குதா, தைரியமாக போடலாம். ஊர் எல்லையை தாண்டி குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறீங்களா, உங்களுக்கு யோக ஜாதகம்னு பேர் அதுக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அமைப்புகளை தானே க்ரியேட் பண்ணிக்கிறது முதல்ல நல்லது. பட் அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பாதம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கறதுனால பாதத்தை எப்பொழுதுமே பெண்கள் அழகாக வச்சுக்கணும். நிறைய நேரம் வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு தான் உள்ளே போகணும். இரவு தூங்கும்போது கழுகணும். அந்த நெகத்தெல்லாம் கரெக்டாக வெட்டிடணும். பெண்கள் நெகத்துக்கு அழகாக நெகபாலிஸ் வைக்கலாம். பட் காலணி அணியும் போது நல்ல ஒரு அழகாக அணியணும். இந்த மாதிரி பாதங்களை சுத்தமாக வைத்திருந்தால் இந்த காலகட்டம் அதுவே ஒரு பரிகாரம் தான். பட் ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள், பெருமாளுடைய பாதங்களை வழிபடுவது நல்லது. அப்போ முதியோர்களுடைய பாதத்தை தொட்டு ஆசி வழங்குவது, ஆசி வாங்குவது நல்லது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். பாதம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயம் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காலில் அடிபட்டு போயிடுச்சுன்னா அது பெருசாகிடும். சின்னதாக ஒரு காயம் வரும் சார், சர்க்கரையால் அது பெருசாகிடுச்சு, காலை எடுக்கிற சூழ்நிலையே வரும். இந்த மாதிரி அது விஷயத்துலலாம் சின்ன விஷயம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றது தான் இவ்வளோ ஸ்பீக் பண்ணிட்டு இருக்கோம். பட் எதனால் யோகம் துலாம் ராசிக்கு அப்படின்னா, சகோதர சகோதரிகளால் யோகம். நிறைய முயற்சி இது நாள் வரை மைனஸ் நிறைய ஆயிருக்கலாம். ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடனடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிம்பிளான வாகனம் வாங்கிறதுக்கு, சிறு வாகனம் வாங்கிறதுக்கு, ஆட்டோ வாங்குகிறேன் சார், ஷேர் ஆட்டோ வாங்குகிறேன், அந்த மாதிரி மினி டெம்போ வாங்குகிறேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகிடும். பெரிய வாகனங்கள்லாம் இல்லை, அந்த சிம்பிளான வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம். இரு புஜங்கள் பலமாகும். உங்களுக்கு கைதான் சார் பலம் அப்படின்ற மாதிரி 2 கைகளும் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி கொடுக்கும் அப்படின்னு. கைவினை தொழில்களுக்கெல்லாம் இப்போ அபிவிருத்தி. ஹேண்ட்லூம் தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த நெசவு நூல் பின்றி கையாலே பின்னுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் இப்பொழுது கொடுக்கறதுக்கு பகவான் காத்துன்ருக்கா, சனி பகவான் காத்துன்ருக்கா. பட்டு சகோதரர்களால் பிரச்சனை இருந்தாலும் அது சுமூகமாக மாறி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறது. சகோதரனால் உங்களுக்கு லாபம், உங்களால் சகோதரனுக்கு லாபம். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த சகோதர சகோதரிகள்லாம் மனம் திருந்தி வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டு. தைரியம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு தைரியம் உங்களுக்கு வந்துடும் இந்த காலகட்டத்தில். மனோதைரியம் சொல்லலாம். அது தன்னை மீறி வரக்கூடிய தைரியம் இப்போது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருவதால் யோகவசனியாக இந்த சனி மாறப்போகிறது. ஆமாம், பலவீனம் இருக்குது, பட் வழக்குகள் உண்டு, தூக்கம் இல்லை. இந்த 2 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துலாம் ராசி நேயர்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கணும், எந்த ஒரு பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா, கட்டாயம் இந்த துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய அகவல் பொழுதுக்கு படிங்க, அல்லது முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா மந்திரத்தை தினந்தோறும் மனதளவில் ஒரு 27 முறையாவது சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும். வாழ்க 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 வாழ்க. சனி பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள். இது ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட். கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு, காலபுருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு, சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு 40-45% வேலை செய்யலாம். பட் இந்த சனி பயிற்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா, பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா, மைனஸ் இருக்கா, இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், கமெண்ட்ஸில் இருக்கும். பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும். பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பாள். வாழ்க வாழ்க வாழ்க. சர்வம் சக்தி.